बोलते हैं साईं बोलते हैं। என் அன்பு குழந்தையே, எப்போதாவது உன் நெருங்கிய உறவினர் உடன் வாக்குவாதமோ அல்ல சண்டையோ நடந்தால் நீ உன் அகந்தையை விட்டு அவர்களுடன் பேச முன்னே செல். பேசினால்தான் உறவு நிலைத்து நிற்கும். அமைதியுடன் உன் பக்கத்தின் விஷயத்தை அவர்கள் முன் வை. நீ சொல்வது அவர்களுக்கு புரிந்தால் நல்லது. ஆனால் புரிந்து கொள்ளாமல் உன்னை அவமானப்படுத்தினால் அவர்களிடமிருந்து சில காலத்திற்கு விலகி இரு. ஏனென்றால் அவர்களின் மனம் அமைதியாக இல்லை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை வைத்திரு. அவர்களின் மனம் சாந்தம் அடையும் போது அவர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள். அதுவரை பொறுமையுடன் இரு. நீ சமாதானம் பேசும்போது உன் பேச்சை கேட்காமல் உன்னை அவமானப்படுத்திட்டார் என்ற நினைவு அவருக்கு வரும். அதை நினைத்து அவர்கள் வருந்துவார்கள். இந்த உணர்வு அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். மேலும் அவர்களே முன்வந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார்கள். அப்போது நீ 2 பேரின் மனதை சாந்தப்படுத்தும்படி பேசி பிரச்சனையை தீர்த்துவிடு. பொறுமை என்பது உறவுகளின் நம்பிக்கைக்கு மிகவும் முக்கியம். பொறுமையினால் உறவுகள் வலிமை அடையும். நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைப்பிடி. உனக்கு நல்லது நடக்கும். சந்தோஷமாக இரு, சிரித்து கொண்டே இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.